காஷ்மீர் கோர சம்பவத்தை தொடர்ந்து மூடப்பட்ட அட்டாரி வாகா எல்லை கதவு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 3886 கோடி வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம். உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மூலப்பொருட்களின் பற்றாக்குறை மீண்டும் எழுகிறதா? பழங்கள், சிமெண்ட் உள்ளிட்ட பல கோடி ஏற்றுமதி இறக்குமதி நிறுத்தப்படுகிறதா? எதனால் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது? இதனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு வரும் 6 முக்கிய பாதிப்புகள் என்ன? காஷ்மீரில் நடந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக பஞ்சாபில் அமைந்துள்ள அட்டாரி வாகா எல்லை கதவு மூடப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமாக நடைபெறும் பின்வாங்கும் முரசறை என அழைக்கப்படும் கொடியிறக்க நிகழ்ச்சியும் அங்கு கதவு திறக்கப்படாமல் நடந்துள்ளது. எல்லை கதவு மூடப்பட்டுள்ளதால் இந்தியா பாகிஸ்தானுக்கு 6 பாதிப்புகள் வரக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. அதில் முதல் பாதிப்பு 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு மிகவும் விருப்பப்படும் நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா திரும்ப பெற்று வர்த்தக உறவுகளை துண்டித்தது. இதன் பிறகும் சில பொருட்கள், அதாவது பழங்கள், சிமெண்ட் போன்றவை எல்லை வழியாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியும் செய்யப்பட்டு வந்தது. மேலும் சோதனை சாவடி தற்போது மூடப்படுவதன் மூலமாக பாகிஸ்தானின் தக்காளி, சர்க்கரை, தேயிலை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இரண்டாம் பாதிப்பு பாகிஸ்தானில் உயிர்காக்கும் மருந்துகளின் பற்றாக்குறை. 2019ஆம் ஆண்டு இந்தியாவுடனான வர்த்தக உறவை பாகிஸ்தான் முறித்துக் கொண்ட போது அங்கு உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மூலப்பொருட்களின் பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது சோதனை சாவடி மூடப்பட்டதன் மூலமாக இந்த பிரச்சனை மீண்டும் எழக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. மூன்றாம் பாதிப்பு பாகிஸ்தானின் ஏற்றுமதி பாதிப்பு. பாகிஸ்தானின் பழங்கள், சிமெண்ட், தோல் மற்றும் மசாலா பொருட்கள் போன்றவை இந்தியாவிற்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. இது சோதனை சாவடி மூடப்படுவதன் மூலமாக இது பாதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக இந்தியாவிற்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நான்காம் பாதிப்பு அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதன் மூலமாக இரு நாட்டு மக்களும் அந்த வழியாக செல்ல முடியாது என்றும் கூறப்படுகிறது. இதனால் மக்களின் பயணம் பாதிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐந்தாம் பாதிப்பு பாகிஸ்தானில் வேலை இழப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. இரு நாடுகளைச் சேர்ந்த பலர், மூட்டை தூக்குபவர்கள், லாரி ஓட்டுநர்கள் என பல்வேறு வகையான மக்கள் அந்த வேலை வாய்ப்பை நம்பியுள்ளனர். இந்த ஒரு நிலையில் அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதன் மூலமாக அது பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஆறாம் பாதிப்பு முக்கியமாக 2023-24ஆம் ஆண்டில் அட்டாரி வாகா எல்லை வழியாகவே 3886 கோடி வர்த்தகம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் அந்த எல்லை மூடப்படுவதன் மூலமாக இந்த வர்த்தகம் பாதிக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பாதிப்புகள் மற்றும் விளைவுகள் யாவும் வரக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பிரச்சனைக்கு சுமூக முடிவு காணப்பட்டால் இவை யாவும் தவிர்க்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.